இங்கிலீஷ்ல பேசினா செம கெத்து. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன் என் குழந்தைய. அப்ப அது இங்கிலீஷ்ல தானே பேசணும், அது எப்படி தமிழ்ல பேசணும்? தமிழ்ல பேசுறது என்னங்க? பிரதமர் மோடியே வந்து யூஎன்ஓல தமிழ் பத்தி பேசுறாரு. சென்னையில் வந்து தமிழ் பேச மாட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியமா இருக்கு. ஆனால் சொல்லிக்கிறது தமிழ் தமிழ் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர பண்ணுறது ஃபுல்லு சின்ன குழந்தைகள் அரைஞ்சி பெரியவங்க வரைக்கும் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடுங்கிற பேரை இப்போதைக்கு தமிழ் எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. அதான் முதல் காரணம். தமிழ் கம்மியானதுக்கு நிறைய கார்பரேட் கம்பெனிஸும் ஒரு காரணம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேசலனா எப்படி ப்ரோ இருக்கும்? நான் தப்பாக இருக்கும்ல. இப்போ நம்ம ஊர்லேயே அது இல்லாதப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தமிழ் பேசுனா நம்ம படிக்காதவங்க நினச்சிக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் தமிழ் பேசாமல் இருக்காங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே இங்கிலீஷில் தான் பேசுகிறோம் குழந்தைங்களுக்கு, டாடி மம்மி அப்படி சொல்லி. அதை தவிர்க்கணும். தமிழ் பற்று இருந்தால் தான் முதல்ல வீட்டில் பற்று வரும். முதல்ல வீட்டிலே பற்று இல்லையே, நீங்கள் அதுக்கப்புறம் நாட்டுக்கு போகிறீங்க. இது யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் சட்டை? எங்கள் தாத்தா தச்ச சட்டை. வாழைப்பழம் வழுக்கி வழியில் ஏழை கழுவி. வாழைப்பழம் முடிச்சுட்டீங்க போங்க. ஸோ கவசம் கணக்கு நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா சங்கரா டிவியில் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் அப்படின்னு ஒரு ஷோ வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வந்து தமிழை வந்து இன்னும் வாழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம மக்கள் வந்து தமிழை எவ்வளோ மறந்துட்டாங்க, இல்லை அவங்களுக்குலாம் நிறைய சேலஞ்சஸ்லாம் கொடுக்க போகிறோம், பார்த்துடலாம். என் ஒய்ஃப் பேர் டெய்ஸி, என்னோட பேர் ராஜன். நாங்கள் 2 பேரும் சிங்கப்பூரில் இருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர், தமிழ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். தமிழுடைய மொழியுடைய இது வந்து அவங்க ரொம்ப அறிந்திருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா தமிழுடைய வளர்ச்சி பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். பிரதமர் மோடியே வந்து யூஎன்ஓல தமிழ் பற்றி பேசுகிறாரு. சென்னையில் வந்து தமிழ் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்குது. எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் முதல்ல வந்து தமிழை வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் இங்கிலீஷ் பேசணும், அந்த மாதிரி பண்ணுறதுனால தமிழ் நிறைய வளர்க்க முடியல. ஸ்கூல்ஸில் நம்ம சரி எஜுகேஷன் சரி பண்ணாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாலே தமிழ் நல்லா பேசுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் மதர் டங்கில் தான் படிக்கணும். நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் நல்லா டெவலப் ஆகும். தேங்க்ஸ். என் பேர் கஜேந்திரன். தமிழ்லேயே வந்து இப்போ வர வர கம்மியாயிட்டு அப்படின்னா கலாச்சாரம் தான் காரணம். அது கலாச்சார சீர்கேடுன்னு தான் சொல்லுவேன். இது நான் படிக்கும் போதெல்லாம் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழ் வந்து கிராமர்னு இலக்கியம்னு ஒரு இது பகுதி உண்டு, ஜென்ரலான இதுவும் உண்டு. அந்த இலக்கியம் இது வந்து தனி சார் சொல்லி கொடுப்பாங்க. ஜென்ரல் பாடங்கிறது தனியாக வரும். அப்போ வந்து நமக்கு வந்து தமிழை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பழைய வரலாறுகள் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அப்போ வாய்ப்பு இருந்தது, கிராமர்னு சொல்லி வரும்போது. அதே இது இப்போ புது சப்ஜெக்ட்லாம் வரும்போது எல்லாமே காமனாக சேர்ந்து வரும். ரெண்டுத்துக்கும் தனி செப்பரேட்டு. இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் செப்பரேட்டே கிடையாது. ரெண்டாவது எங்களுக்கு வந்து நீதி போதனைன்னு ஒரு கிளாஸ் பண்ணுவாங்க தமிழில். அப்போ பழைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த கிளாஸ் வரும். இப்போ அதுவும் இல்லை. இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அதுவும் இல்லை. மேக்சிமம் வீட்டில் பேசுகிறதே வந்து பார்த்திங்கனாலே ஸ்கூலில் வேறு வழி இல்லை, காமனாக இருக்காங்க. ஒரு பாஷை பேசுகிறோன்னு ரைட்டு. இன்றைக்கி மேக்சிமம் எடுத்துகிட்டீங்கன்னா எல்லோரும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஆனால் சொல்லிக்கிறது தமிழ் தமிழ் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர பண்ணுறது ஃபுல்லும் சின்ன குழந்தைகள் அரைஞ்சி பெரியவங்க வரைக்கும் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம கலாச்சாரம் அப்படியே இதனாலேயே உங்களுக்கு வந்து பாதி நம்மளுடைய கலாச்சாரம் போயிடுச்சு. ரெண்டாவது அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு போகும்போது அப்போ நம்ம பழமை எப்படிங்க இருக்கும்? எதிர்பார்க்க முடியல. நான் இப்போ என்னுடைய வயசுக்கு நான் இப்போ இருக்கிற இது ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லும்போது தமிழே சுத்தமாக அவங்க பேசவே இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகள், சுட்டி குழந்தைகள்லாம் நான் பார்க்குறேன். அது எல்லாமே டேடி மம்மி அந்த ரேஞ்சு தான் பேசுதே தவிர அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படின்னு இருந்தால் தானே உங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். தமிழ் பற்று இருந்தால் தான் முதல்ல வீட்டில் பற்று வரும். முதல்ல வீட்டிலே பற்று இல்லையே, நீங்கள் அதுக்கப்புறம் நாட்டுக்கு போகிறீங்க பேசுறதுன்னு சொல்கிறீங்க. சின்ன குழந்தைக்கு வரும்போதே தாத்தா பாட்டின்னு சொல்லணும், கிராண்ட்பா அந்த மாதிரி பேசுகிறாங்க. சின்ன குட்டீஸுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நீங்கள் இந்த குட்டீஸு நீங்கள் இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் தமிழ் கற்றுக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த லகரம் பழம் அகரம் அந்த இதை மாதிரி வேர்ட்ஸுகளை நல்லா ஷார்ப்பாக கற்றுக்குங்க. என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தாத்தாவுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஏன் வந்துட்டு தமிழோட ஆர்வம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு நான் மெயினான ரீசனாக வந்துட்டு நான் பெற்றோர்கள் தான் சொல்லுவேன். இப்போ நானுமே வந்துட்டு ஃபுல்லாக என்னால் வந்துட்டு தமிழ் வந்து கண்டினியூஸாக என்னால் பேச முடியாது. நிறைய ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் நானுமே பேசுவேன். அதுக்கான காரணம்
பெற்றோர்களே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு என் குழந்தை வந்து ஒரு 10 பேர் முன்னாடி இங்கிலீஷில் பேசிருச்சுன்னா அது பெருமை, இங்கிலீஷ் ரைம் சொல்லிச்சா அது பெருமை, இங்கிலீஷில் பேசினா செம கெத்து, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கேன் என் குழந்தைய, அப்போ அது இங்கிலீஷில் தானே பேசணும், அது எப்படி தமிழில் பேசணும், தமிழில் பேசுறது என்னங்க தமிழில் பேசிடுச்சு உங்கள் குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணம் ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில் பெற்றோர்களுக்கு மத்தியில் இது எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இதுதான் மெயினான ரீசன். பெற்றோர்கள் டேடி மம்மின்னு சொல்லி கொடுக்காம அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்தாங்கனாலே கரெக்டாக இருக்கும். எல்லாருமே தமிழை வந்துட்டு அவங்களோட தாய்மொழியாக நினச்சி ஆங்கிலத்தை ஒரு என்ன சொல்கிறது உதவி மொழியாக எல்லாருமே நினைக்க ஆரம்பித்தோனாலே தமிழ் நல்லாயிருக்கும். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட சார்பாக ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், கலக்கிட்டு வாங்க. ஓகே, திஸ் இஸ் நவீன். தமிழ்நாட்டில் தமிழ் ஏன் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதர் லாங்குவேஜ் பீப்புளெலாம் உள்ளே வந்ததுனால நம்ம அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் தான் பேசி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த டி நகர்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய பேர் தமிழ் அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு தமிழே தெரில. நிறைய பீப்புள்ஸ் உள்ளே வந்ததுனால அதிகமாக இங்கிலீஷ் பேச வேண்டிய கட்டாயம் தேவைப்படுது. ஒரு வேலைக்குன்னு போனால் கூட அந்த இடத்துல இங்கிலீஷ் தான் மஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் எங்கே தமிழில் பேச முடியும்? தமிழ் கம்மியானதுக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸும் ஒரு காரணம் இருக்குது. அவ்வளோதான் என் ஒப்பீனியன். ஹாய், என் பேர் சுஷேகரன். என் வீடு நுங்கம்பாக்கம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கவசம்ன்ற சேனலில் வந்து தமிழ் ரிலேட்டடாக ஒரு இது கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தமிழ் வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்றாங்க. ஸோ தமிழ் மீடியம் வந்து தமிழ் மீடியம்னாலே எப்படி சொல்கிறதுனா பசங்களாம் ஆறாத்தா போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ மாறணும்னா பசங்க நிறைய இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேசலைன்னா எப்படி ப்ரோ இருக்கும்? நான் தப்பாக இருக்கும்ல. ஸோ இப்போது மலேசியாவிலேருந்து தமிழ் பேசினா அவ்வளோ பெருமையாக பேசிக்கிறோம். நம்ம ஊர் பசங்க அங்கே போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பேசுகிறோம். ஸோ நம்ம ஊர்லேயே அது இல்லாதப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் எடுத்து பண்ணுறப்போ நல்ல விஷயம் தான். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற குட்டி குழந்தைங்களுக்கு குட்டி பசங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தமிழ் நீங்கள் தான் இந்த அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணும், நல்லா எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பாண்டியன். தமிழ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மிகவும் குறைவாகிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாடுங்கிற பேரை இப்போதைக்கு தமிழ் எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. அதான் முதல் காரணம். அப்போ நம்ம சென்னையில் நிற்கிறோம். நீங்கள் உள்ளே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மங்கிறது தமிழில் இருக்குது, கீழே சென்னைங்கிறது ஆங்கிலத்தில் இருக்குது. நம்மளுடைய அடிப்படை வந்து நம்ம எங்கெங்கே ஆரம்பத்தில் இருக்கோமோ அது எல்லாமே தமிழ் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. புரியுதுங்களா? ஆனால் வந்து அடிப்படை அதாவது மற்ற மொழி யாவுமே அதாவது வந்து உணவுப்பூர்வமாக வந்திருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி உணவுப்பூர்வமாக வந்திருக்கும். தமிழ் மொழி மட்டும்தான் உணர்வுபூர்வமாக வந்திருக்கும். ஆ என்றால் அம்மா அப்படிங்கிற உணர்வு உணர்ச்சிபூர்வமாக வந்த ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். புரியுதுங்களா? நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படிங்கிறாங்க, இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்திங்கிறாங்க. அதுவே முதல் தவறு. அது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்தே இருந்த ஒரே ஒரு மூத்த குடி தமிழ் குடி, இருந்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். அதாவது மொழியை வச்சு தான் ஒரு இனத்தை வச்சு தான் ஒரு மொழி. வேறு ஜாதியை மதத்தையும் வச்சு எந்த இதுவும் அடையாளப்படுத்த முடியாது. அதனால் முதலாக இருந்த மொழியே தமிழ் மொழி மட்டும்தான் இங்கே இருந்தது. மற்ற மொழிகள் அதுக்கப்புறம் தான் துருவம் இல்லை தீனி எல்லாமே பிறந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் மொழிகள் அழிக்கப்பட்டு வர காரணமே நம்மளுடைய திராவிடங்கள் தான். திராவிடங்கள் வந்து தான். ஆனால் வந்து திராவிடங்கிற சொல்லே தமிழ் சொல் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மளுடைய குடி வந்து இப்போ ஜாதின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். ஜாதிங்கிற சொல்லும் தமிழ் சொல் கிடையாது. நம்ம வந்து ஆதிக்குடி தமிழ் குடி, அதுதான் அர்த்தம். குடிங்க தான் நம்மளுடைய சொல்லு. அந்த சாதிங்கிற சொல்லே ஒரு வேற்றுமொழி சொல்லு தான். அதுபோல் வந்து நம்மளுடைய தமிழ்மொழி அழிகிறதுக்கு காரணமே இப்போ உள்ள அரசியல் தான் முதல் காரணமாக இருக்க முடியும். வந்து அப்படியே கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது கல்வி முறை என்னைக்கு வந்து நம்மளுடைய மாநில உரிமையிலேருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்களோ அன்னைக்கு முழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய மாநில உரிமை இருந்தது தான் தமிழ் வந்து பயிற்று மொழியாக தமிழ் பயிற்று மொழி ஆகிப்போச்சு. ஒரு சில பள்ளிகள்லாம் தமிழ் தான் பயிற்று, ஆங்கில மொழியை வந்து ஜென்ரலாக வச்சுட்டு நம்ம தமிழை வந்து பயிற்று மொழியாக கொண்டு வந்துட்டான். அது மாதிரி வந்து எல்லாமே கொண்ட காரணமும் இந்த அரசியல் தான். அதனால் வந்து நம்மளுடைய மொழி அழிவு காரணம் இந்த அரசியல் இருக்குது. நம்முடைய நாகரிகங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. தமிழ் மொழி மட்டும் மாறலை, கலாச்சாரங்களும் மாறுது. அப்போ வந்து மொழி தான் தன்னுடைய உயிர் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் அவனுடைய உயிர் அப்படி இருந்தால் மட்டும் எதுவுமே பாரம்பரியத்தை கொண்டு வர முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற எல்லா சிறு குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழ் பேசுகிறவங்க கம்மியாகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசுனா படிக்காதவங்க, இல்லை வந்துட்டு தமிழ் பேசுனா கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக நினைக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு தமிழ் பேசாததுக்கு ஒரே காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிடிஎஸ் பார்க்குறவங்க தான் படித்தவங்களாக இருப்பாங்க. நம்ம அதுதான் ஒரு விஜய் சுட்டு சொல்லியிருப்பார் இல்லைங்களா, என்னடா பெரிய பிடிஎஸ் ஹிப்ஹாப் தமிழா தெரியுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த விஷயம் தான் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. தமிழ் பேசாததுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசுனா நம்ம படிக்காதவங்க நினச்சிக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் தமிழ் பேசாமல் இருக்காங்க. தமிழ் பேசணும். நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுறதை விட்டு தமிழ் வார்த்தைகளை நிறையா பேசுகிறத கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பேசுகிற எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். தமிழை வளர்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் நல்லா சொல்லி கொடுத்து வீட்டில் நம்ம தமிழ் பேசணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து
தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே இங்கிலீஷில் தான் பேசுகிறோம் குழந்தைங்களுக்கு டாடி மம்மி அப்படி சொல்லி அதை தவிர்க்கணும். ஸ்கூல்லையும் தமிழ் கம்பல்சரியாக வைக்கணும். அதுவும் தமிழ் டீச்சர்ஸே முதல்ல அந்த ழால அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்பெல்லிங் அதுவும் முக்கியம். நான் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா தமிழில் பேச இது பண்ணுங்க, பழக்கப்படுத்துங்க, அவ்வளோதான். மழலை, குழந்தை, மழை, வாழை, பிழை. இது யார் தச்ச சட்டை, எங்கள் தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை, இது எங்கள் தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை, எங்கள் தாத்தா தச்ச சட்டை. வாழைப்பழம் வழுக்கி வழியில் ஏழை கழுவி. வாழைப்பழம் முடிச்சுட்டீங்க போங்க. வாழைப்பழம் வழுக்கி ஏழை கிழவி ஒருத்தி வழியில் நழுவி விழுந்தாள். ஓகேயா? யார் தச்சு சட்டை எங்கள் தாத்தா தச்ச சட்டை, யார் தச்சு சட்டை தாத்தா தச்சு சட்டை, யார் தச்சு சட்டை தாத்தா தச்சு சட்டை. தேங்க்யூ.